Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாஜக தலைமையிலான மத்திய அரசை எதிர்ப்பதிலும் அதிரடியாக விமர்சிப்பதிலும் எதிர்க்கட்சிகளின் குரலாய் ஓங்கி ஒலித்து வந்தவர்தான் மேற்கு வங்கத்தில் நீண்டகாலமாக முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி. முக்கிய பிரச்சினைகளில் மற்ற மாநில தலைவர்கள் அவருக்கு ஆதரவளித்த விதத்திலும் அவரது அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருந்தது. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளம் தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவரது நிலைப்பாடுகளை பகிரங்கமாக ஆதரித்ததை பார்க்க முடியும். ஆனால் நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அவரது செல்வாக்கும் சரிந்திருக்கிறது. 2021 ஆண்டு தேர்தலில் 215 இடங்களை பெற்று முடிசூடிய மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது கிடைத்துள்ளதோ 81 இடங்கள்தான். கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 60% இடங்களை இழந்து நிற்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இழப்பின் அளவானது மாநிலத்திற்கு அப்பாலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தேசிய அளவிலான எதிர்க்கட்சி அரசியலிலும் அதன் தாக்கம் பல்வேறு யூகங்களை உசுப்பிவிட்டிருக்கிறது. இந்த தோல்வி என்பது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியின் செயல்பாடு பற்றியது மட்டுமல்ல. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் 3வது பெரிய எதிர்க்கட்சியாக இருந்து வருகிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் உள்ள 42 இடங்களில் 29 இடங்களை அக்கட்சி வென்றதோடு பாஜகவுக்கு எதிரான இண்டி கூட்டணி உருவாவதிலும் முக்கிய பங்காற்றியது. ஆனால் மேற்கு வங்க தேர்தல் முடிவு அரசியல் ரீதியாக பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பது பத்திரிகையாளர்களின் வாதம். இந்த வெற்றியின் மூலம் மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளிலும் பாஜக தற்போது கால் பதிக்க முயற்சிக்கும். இந்திய அளவில் பெரிய தலைவரான மம்தா பானர்ஜியின் தோல்வியும் அவரது கட்சியின் தோல்வியும் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவதோடு பாஜகவை வலுப்படுத்துவதாகவும் இருக்கும் என்று கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்தில் இண்டி கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை என்பதே இல்லை என்று கூறும் விமர்சகர்கள் வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு சித்தாந்தங்களை பின்பற்றும் நிலையில் அங்கு தெளிவு இல்லை என்பதையும் கூற தவறவில்லை. பாஜகவை பொறுத்தவரை தெளிவான அரசியல் அடித்தளம் இருப்பதால் அங்கு எதிர்க்கட்சிகளை போன்ற குழப்பத்திற்கு இடமில்லை என்கிறார்கள் அவர்கள். சமீபத்திய 5 மாநில தேர்தலால் முழு எதிர்க்கட்சியுமே பலவீனமடைந்துவிட்டது. மூத்த தலைவர்களே தோல்வியடைந்து விட்டனர். இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் பாஜக மீது அழுத்தம் கொடுக்க முயன்றால் அவர்கள் அரசியல் ரீதியிலான எதிர் நடவடிக்கைகளை சந்திக்க சவால்கள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தேசிய அளவில் பாஜக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தனது இருப்பை விரிவுபடுத்தியுள்ளது. மேற்கு வங்கம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் கிடைக்கும் வெற்றி ஆளும் கட்சியின் அரசியல் வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துகிறது. ஒவ்வொரு தேர்தல் முடிவுக்கு பிறகும் பாஜக தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுவதில் உத்வேகம் காட்டி வருகிறது. சமீபத்திய தேர்தல் முடிவு எதிர்க்கட்சிகளை ஒரு திருப்பு முறையில் நிறுத்தியுள்ளது என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். எதிர்க்கட்சிகளின் பிளவு ஒரு முக்கிய கவலைக்குரிய விஷயம் என்று கூறும் அரசியல் நிபுணர்கள் மாநில கட்சிகளும் தேசிய எதிர்க்கட்சி குழுக்களும் பிளவுபட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். எதிர்க்கட்சிகளின் உத்திகள் காகித அளவிலேயே இருப்பதால் களத்தில் கூட்டு நடவடிக்கைகளை பார்க்க முடிவதில்லை. எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக செயல்படும் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அது நடக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.